இசையை கேட்டதும் எந்த ஊரை பார்க்க போறோம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சிங்கப்பூர். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்ற பொன்மொழிக்கு பொருள் கொடுத்த ஊர். அளவுல மொத்த நாடும் நம்ம ஊர் சென்னை அளவு தான் இருந்தாலும் கிழக்காசியாவோட மொத்த வர்த்தகமும் இந்த ஊரை நம்பிதான் இருக்கு. ஈஸ்ட் ஏஷியால எந்த ஊர் போகணும்னாலும் இந்த ஊர் வழியா தான் போகணும். டூரிசம்ல துபாய்க்கே டஃப் கொடுக்கும் ஒரு ஊர் தான் இந்த சிங்கப்பூர். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். சிங்கப்பூர்ல சுத்தி பார்க்க என்னென்ன இடம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஃபாலோ பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழர் மலைய மக்கள் உறவினர் போல அன்புடன் நட்புடன் வாழும் சிங்கப்பூர். This is Singapore series episode 1. Welcome to Travel Script. அக்கறை சீமை அழகினிலே மனமாட கண்டேனே, புதுமையிலே மயங்குகிறேன், புதுமையிலே மயங்குகிறேன். என் ரத்தத்தின் ரத்தங்களே, சிங்கப்பூரோட டூர் சிங்கப்பூர் ஃப்ளைட்டில் இருந்தே ஆரம்பிச்சிடுது. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஏர்லைன் இன் த வேர்ல்டு. சிங்கப்பூர் ஏர்போர்ட்டான ஷெங்கை ஏர்போர்ட் அவ்வளோ சூப்பரான ஒரு ஏர்போர்ட். இதை சுற்றி பார்க்கவே 2 மணி நேரம் ஆகும். மற்ற ஊரில் கனெக்டிங் ஃப்ளைட் எடுத்தால் ஏர்போர்ட் டெர்மினலில் இருந்து வெளியே வந்துட்டு அப்புறம் மறுபடியும் உள்ளே போகணும். அதுக்கு நீங்கள் தனியாக அந்த ஊரில் ஒரு விசா எடுத்துருக்கணும். ஆனால் சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் அது தேவையே இல்லை. ஏன்னா சிங்கப்பூர் ஏர்போர்ட் உள்ளேயே உங்கள் பேக்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு அடுத்த டெர்மினலுக்கு ஏர்போர்ட் உள்ளேயே டிரான்ஸ்ஃபர் ஆகலாம். உள்ளேயே மோனோ ரயில் சர்வீஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் பெருசாக நடக்க கூட தேவையில்லை. இதனால தான் இன்டர்நேஷ்னல் ட்ராவலர்ஸ் டூர் போகணுன்னாலும் சரி, பிஸ்னஸ் ட்ரிப் போகணுன்னாலும் சரி, சிங்கப்பூர் ஏர்போர்ட்டையே கனெக்டிங் ஏர்போர்ட்டாக சூஸ் பண்ணுறாங்க. நீங்களும் சிங்கப்பூர் ஏர்போர்ட் போகும்போது கண்டிப்பாக சுற்றி பாருங்கள். உங்களுக்கு சிங்கப்பூர் ஏர்போர்ட் ரொம்ப பிடிக்கும். ஃபோட்டோ ஷூட் எடுக்கவும் அவ்வளோ சூப்பரான ஒரு இடம். யாரும் எடுக்காதீங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும்னு தான் ஏர்போர்ட்டையே இவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டி வச்சுருக்காங்க. மறக்காமல் இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணும்போது #travel script இல்லைனா @travel script official என்ற பேஜை டேக் பண்ணுங்க. நம்ம எல்லாருக்கும் சிங்கப்பூர் அப்படின்னாலே முதல்ல ஞாபகம் வர்றது இந்த சிங்க முகம்தான். இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஐகான் ஃபார் சிங்கப்பூர். ஆனால் இது சிங்கமே இல்லை. இதன் பெயர் மிர்லியான். இதனுடைய கதை என்னன்னா, ஸ்ரீ விஜய பேரரசன் இளவரசர் சங் நீல உத்தமன் தனக்கென ஒரு ராஜ்யம் உருவாக்க ஒரு நிலத்தை தேடினான். அப்பொழுது அவன் கண்ணில் கண்ட இடத்தில் ஒரு வித்தியாசமான விலங்கு கண்டதாகவும் அந்த விலங்குக்கு பாதி சிங்க முகமும் மீதி மீனின் உடலும் இருந்ததாகவும் நம்பப்படுகிறது. அவரும் இந்த தீவுக்கு அதன் நினைவாக சிங்கப்பூரா என பெயர் வைத்து விட்டதாக சொல்றாங்க. இந்த நாட்டின் அரசாங்கமும் நீல உத்தமனுக்கும் அவன் வைத்த சிங்கப்பூரா என்ற பெயருக்கும் மரியாதை செய்யும் விதமாக இந்த சிலையை வடிவமைச்சிருக்காங்க. இந்த சிலை இங்கே ஒன்று மட்டும் இல்லை, சிங்கப்பூரில் மட்டும் மொத்தம் 6 சிலை இருக்கா. இது இல்லாமல் ஜப்பான்லேயும் ஒரு சிலை இருக்கா. நீங்கள் இங்கே போகும்போது கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்துக்கங்க. சிங்கப்பூர் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இல்லைனா வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த நம்பரை உங்கள் மொபைலில் சேவ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சிங்கப்பூர் டூர் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அட்வைஸ். சிங்கப்பூரில் டைமிங் ரொம்ப முக்கியம். அங்கே 8 மணினா 8 மணி தான். அது 8:01 இல்லை. பஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணாது. ஒரு செகண்ட் லேட் பண்ணாலும் டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு பஸ்ஸு கிளம்பிட்டே இருக்கும். ஸோ பி கேர்ஃபுல் அண்ட் பி பங்க்சுவல். சிங்கப்பூரில் சுற்றி பார்க்க அவ்வளோ இடத்த உருவாக்கி வச்சுருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமானது இந்த கார்டன் பை பே. இதை முழுசாக சுற்றி பார்க்கவே மொத்தம் 2 நாள் ஆகும். அதை நான் லிஸ்ட்டு போட எனக்கு டோட்டலாக 3 எபிசோட் தேவைப்படும். அதனால் ஒவ்வொரு எபிசோட்லேயும் ஒரு இடத்தை பற்றி சொல்கிறேன். ஸோ கார்டன் பை பேல இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது சூப்பர் ட்ரீ. இந்த சூப்பர் ட்ரீ ஒரு ஆர்டிஃபிஷியல் ட்ரீ. மெர்லியன் மாதிரி இந்த இடமும் சிங்கப்பூரோட ஐகானாக மாறிடுச்சு. ட்ரீனா வெறுமனே ட்ரீன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஆக்சுவலாக இது ஒரு டவர். இந்த டவர் மேலே நடக்கலாம். அதை தாண்டி ஒரு டவருக்கும் இன்னொரு டவருக்கும் தாண்டி நடக்கலாம். இது மட்டும் இல்லை, இந்த டவர் மேலே ரெஸ்டாரண்ட்டும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏதோ ஆர்டிஃபிஷியல் அப்படின்னு சொன்னதும் எல்லாமே இரும்பு பிளாஸ்டிக்னு நினைக்காதீங்க. உள்ள இயற்கை செடி கொடிகள் நிறைய இருக்குது. சில நேரத்தில் ஜுராசிக் பார்க் காட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். அவ்வளோ சூப்பரான ஒரு இடம். இங்கே மாலை நேரத்தில் ட்ரீ லைட்டிங் ஷோ நடக்கும். இந்த ஷோ அவ்வளோ அழகாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருக்கும். இந்த மரங்களில் இருக்கக்கூடிய லைட்ஸ் வெறுமனே லைட்ஸ் இல்லை, அது ஒரு ரெஸ்பான்சிவ் லைட்டிங். இதை
பற்றி அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே நிறைய ஃப்ராட் குரூப்ஸ் இருக்காங்க. அதாவது சிங்கப்பூருக்கு விசிட் விசாவில் அனுப்பி வேலை வாங்கி தரணும், அவ்வளோ ஏன் சிங்கப்பூரில் உங்களுக்கு பாஸ்போர்ட்டே வாங்கி தரணும் இருக்காங்க. தயவு செஞ்சு அந்த தப்பை மட்டும் செய்யாதீங்க. ஏன்னா சிங்கப்பூர் எந்த அளவுக்கு பாதுகாப்பான ஒரு நாடோ அதே அளவுக்கு கடுமையான சட்டங்கள் கொண்ட நாடு. சிறு தவறுகளுக்கும் கடுமையான தண்டனைகள் உண்டு. சிங்கப்பூர் பாஸ்போர்ட்டில் அவ்வளோ செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதை பற்றி தனியாக ஒரு அவேர்னஸ் வீடியோ போடுறேன், பாருங்கள். பாஸ்போர்ட்டை விடுங்க, விசா எடுக்கவே இந்தியாவில் மொத்தம் 20 கம்பெனிக்கு தான் அலவுட். அது தெரியுமா? இதெல்லாம் தெரியாமல் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு இது தப்பா பண்ணாதீங்க. உங்களுக்கு சிங்கப்பூர் டூர் விசா வேணும்னா மேலே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு சீப்பான ப்ரைஸ்லேயே டூர் விசா வாங்கி தரோம். உங்களுக்கு சிங்கப்பூரில் வேலை வேணும்னா தயங்காமல் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணுங்கள், தப்பே இல்லை. ஆனால் யாரையோ நம்பி மாட்டிக்காதீங்க. நம்ம நண்பர் ஜப்பான் தமிழ் ப்ரோ சிங்கப்பூர் பேரில் நடக்கும் ஜாப் ஸ்கேமை பற்றி சொல்லியிருக்காரு. இந்த வீடியோவோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக பாருங்கள். அவரோட சேனல்லையும் சரி என்னோட சேனல்லையும் சரி கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து மெரினா பே சாண்ட்ஸ். இந்த பில்டிங்கை நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஒரு 3 பில்டிங் மேலே ஒரு கப்பலை வச்ச மாதிரி இருக்கும். ஆனால் இது ஏதோ ஒரு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட கம்பெனின்னு நினச்சிடாதீங்க. இது ஒரு ரெசார்ட்டா. எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்தது. அமெரிக்காவின் லாஸ் வேகஸில் இருக்கும் ஒரு கம்பெனியோட டைஅப் வச்சு இதை செஞ்சுருக்காங்க சிங்கப்பூர் கவர்மெண்ட். டூரிசம் டெவலப்மெண்ட்டுக்காக இந்த கவர்மெண்ட் இவ்வளோ தூரம் போவாங்களான்னு நினைக்காதீங்க. அடுத்தடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இடங்களை பற்றி யோசித்து பார்த்தா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை நண்பர்களே. இந்த கப்பலை ஒரு ஸ்விம்மிங் பூலாக மாற்றி வச்சுருக்காங்க. அவ்வளோ ஏன், இந்த பில்டிங்கில் கேசினோ வேறு இருக்கா. ஆனால் அதுக்கெல்லாம் ரொம்ப நிறைய காசு தேவைப்படும். சம்பாதிப்போம் நண்பர்களே, நிறைய சம்பாதிப்போம். எனக்கு ஒரு பெரிய வீடு, எனக்கு கீழே 4 பேர் வேலை பார்ப்பாங்க. அந்த 4 பேர் கீழே 40 பேர் வேலை பார்ப்பாங்க. நான் சொல்றதெல்லாம் கேட்டு அப்படி ஜம்முன்னு இந்த ஸ்விம்மிங் பூல்ல தல அஜித் மாதிரி ஒரு போட்டோ எடுக்கணும். என்னடா சிங்கப்பூர்னாலே பெரிய பெரிய பில்டிங்னு மட்டும் நினைக்காதீங்க. லோக்கலாகவும் இங்கே நிறைய இருக்குது. எக்ஸாம்பிள் ஸ்ட்ரீட் ஃபுட். சிங்கப்பூர் ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஊர். இந்த ஏரியாவில் சாயங்காலம் எப்படா ஆகும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா சாயங்காலம் ஆச்சுன்னா போதும் ரோடை பிளாக் பண்ணி கடையை விரிச்சிடுவாங்க. சாதாரண தெருக்கடை தான் நினைக்காதீங்க. இங்கே நீங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா குசைனும் கிடைக்கும். நீங்கள் ஒரு ஃபுட்டியாகவோ இல்லை ஸ்ட்ரீட் ஃபுட் விரும்பியாகவோ இருந்தால் இந்த இடம் உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும். இன்னைக்கு சிங்கப்பூர் அப்படின்னா நமக்கு மனதில் தோன்றும் முக்கியமான இடங்களை பற்றி மட்டும்தான் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அடுத்தடுத்து வரும் எபிசோடில் தான் நமக்கு தெரியாத சுவாரஸ்யமான பல இடங்களை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் நீங்கள் வயசானவங்களாக இருந்தீங்கன்னா சிங்கப்பூருக்கு தனியாக போகலாமா அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்கு தேவையே இல்லை. ஏன்னா சிங்கப்பூர் இஸ் ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட். எங்கே போனாலும் அங்கே தமிழில் ஒரு போர்டு இருக்கும், கவலையே படாதீங்க. தயவு செய்து தடம் இடைவெளியை கவனத்தில் கொள்ளுங்கள். சிங்கப்பூர் அப்படின்ற நாடு நமக்கு சொல்லித்தரும் பாடம் என்னன்னா, இப்போ நம்ம வாழ்க்கையில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி தெளிவான இலக்கை கொண்டு கடுமையான ஒழுக்கத்தோடு அங்கே செல்வதற்கான கட்டமைப்பு கொண்டிருந்தாலே நாம் நம் வாழ்க்கையை எப்போ வேணும்னாலும் நமக்கு ஏற்றாற்போல் மாற்றிக்கொள்ளலாம். இந்த எபிசோட பிரியா படத்தின் பாட்டோட முடிக்கிறேன். ஸ்ரீராமனின் ஸ்ரீதேவியே அனுமான் உன்னை காக்க திரையில் உன்னை நீக்க கடல் தாண்டி வந்தானம்மா இது போரை வெல்வானம்மா. See you in next episode. Thank you from Travel Script. ஓ பிரியா, ஓ பிரியா, ஓ பிரியா.